சாண்டியாகோவின் பயணம் அவரது தாயகமான அண்டலூசியாவில் தொடங்குகிறது. அங்கு அவர் தனது ஆடுகளை மேய்ப்பதில் திருப்தி அடைகிறார். இருப்பினும் எகிப்திய பிரமிடுகளின் அடிவாரத்தில் மறைந்திருக்கும் பொக்கிஷத்தை பற்றிய தொடர்ச்சியான கனவு அவருக்குள் சாகச மற்றும் கண்டுபிடிப்புக்கான இயக்கத்தை தூண்டுகிறது. சேலத்தின் மாய அரசரான மெல்கிசெடேக்கை சந்தித்த பிறகு சாண்டியாகோ ஒரு தனிப்பட்ட புராண கதையின் கருத்தை பற்றி அறிந்து கொள்கிறார். இது வாழ்க்கையில் ஒருவரின் விதியாகும். மெல்கிசெடேக்கின் வார்த்தைகள் மற்றும் அவரது சொந்த உள்ளுணர்வால் உற்சாகமடைந்த சாண்டியாகோ தனது ஆடுகளை விற்று தனது கனவை தொடர முடிவு செய்கிறார். தாஞ்சியருக்கு வந்தவுடன் சாண்டியாகோவின் நம்பிக்கை ஒரு திருடன் அவரது பணம் அனைத்தையும் கொள்ளையடிக்கும் போது விரைவில் உடைந்து விடுகிறது. வெளிநாட்டில் தனிமையில் சிக்கித் தவிக்கும் அவர் ஒரு படிக கடையில் வேலைக்கு செல்கிறார். ஆரம்பத்தில் சாண்டியாகோ தோற்கடிக்கப்பட்டதாக உணர்கிறார். ஆனால் காலப்போக்கில் அவர் தனது படைப்பாற்றல் மற்றும் உறுதியை பயன்படுத்தி கடையின் வணிகத்தை மேம்படுத்துகிறார். கஷ்டத்திலும் கூட அவர் வாய்ப்புகளை உருவாக்க முடியும் என்று தனக்குத்தானே கற்பித்தார். படிக கடையில் அவர் பெற்ற வெற்றி அவரது தேடலுக்கான ஆர்வத்தை தூண்டுகிறது. மேலும் அவர் சஹாரா பாலைவனத்தை கடக்கும் ஒரு கேரவனில் சேர முடிவு செய்கிறார். கேரவனில் சாண்டியாகோ ரசவாதம் படிப்பதில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்ட ஒரு ஆங்கிலேயரை சந்திக்கிறார். ஆங்கிலேயர் ரசவாதத்தின் கொள்கைகளையும் தத்துவஞானியின் கல்லை பின்தொடர்வதையும் விளக்குகிறார். இது எந்த உலோகத்தையும் தங்கமாக மாற்றும் திறன் கொண்டது மற்றும் அழியாமையை வழங்கும் அமுதம். ஆர்வத்துடன் சாண்டியாகோ ரசவாதம் வழங்கும் ஆன்மீக நுண்ணறிவுகளை பற்றி அறிந்து கொள்வதில் அதிக ஆர்வம் காட்டுகிறார். அவர்கள் பாலைவனத்தின் வழியாக பயணிக்கும் போது சாண்டியாகோ உலகின் மொழியையும் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் எவ்வாறு ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளது என்பதையும் புரிந்து கொள்ளத் தொடங்குகிறார். பாலைவன பெண்ணான பாத்திமாவை சாண்டியாகோ சந்திக்கும் சோலைக்கு அவர்கள் வரும்போது இந்த புரிதல் முக்கியமானது. சாண்டியாகோ பாத்திமாவை காதலிக்கிறான். மேலும் அவருடன் தங்குவதற்கான அவரது விருப்பத்தால் புதையலை கண்டுபிடிப்பதற்கான அவரது தீர்மானம் சோதிக்கப்படுகிறது. இருப்பினும் உண்மையான காதல் எந்த பிரிவினையையும் தாங்கும் என்று நம்பி தனது தேடலை தொடர பாத்திமா அவரை ஊக்குவிக்கிறார். சோலையில் சாண்டியாகோ அல்கெமிஸ்டை சந்திக்கிறார். ஒரு புத்திசாலி மற்றும் மர்மமான நபர் பிரமிடுகளுக்கு அவரை வழிநடத்த ஒப்புக்கொள்கிறார். ஒருவரது இதயத்தை பின்பற்றுவதன் முக்கியத்துவத்தை பற்றியும் வாழ்க்கை முன்வைக்கும் அறிகுறிகளையும் சகுனங்களையும் கேட்பதன் முக்கியத்துவத்தை பற்றியும் ரசவாதி சாண்டியாகோவுக்கு கற்பிக்கிறார். அவர்களின் பயணத்தின் மூலம் பயத்தின் தன்மை, விடாமுயற்சியின் மதிப்பு மற்றும் ஒருவரின் கனவுகளை தொடர்வதன் முக்கியத்துவம் பற்றிய ஆழமான பாடங்களை சாண்டியாகோ கற்றுக்கொள்கிறார். பாலைவனத்தில் பழங்குடி போர்கள் உட்பட பல ஆபத்துக்களை எதிர்கொண்ட போதிலும் சாண்டியாகோ தனது தேடலில் உறுதியாக இருக்கிறார். ஈயத்தை தங்கமாக மாற்றுவதன் மூலம் உண்மையான ரசவாதத்தின் சக்தியை அல்கெமிஸ்ட் வெளிப்படுத்துகிறார் மற்றும் உண்மையான பொக்கிஷம் ஒருவரின் தனிப்பட்ட பயணம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சியில் உள்ளது என்பதை வலியுறுத்துகிறார். சாண்டியாகோ இறுதியாக பிரமிடுகளை அடையும் போது அவர் புதையலை தோண்டிய போது அவரை அடித்து அவரது தங்கத்தை திருடும் கொள்ளைக்காரர்கள் எதிர்கொள்கின்றனர். விதியின் திருப்பத்தில் கொள்ளைக்காரர்களில் ஒருவர் ஸ்பெயினில் கைவிடப்பட்டு தேவாலயத்தில் புதைக்கப்பட்டு ஒரு புதையலை பற்றி மீண்டும் மீண்டும் கனவு கண்டதாக வெளிப்படுத்துகிறார். முரண்பாட்டை உணர்ந்த சாண்டியாகோ தனது பயணம் தொடங்கிய தேவாலயத்திற்கு திரும்புகிறார். அங்கு அவர் தங்கம் மற்றும் நகைகளின் மார்பை கண்டுபிடித்தார். உண்மையான புதையல் உடல் செல்வம் அல்ல, ஆனால் அவர் வழியில் பெற்ற ஞானம், அன்பு மற்றும் அனுபவங்கள் என்பதை புரிந்து கொள்கிறார். சாண்டியாகோவின் பயணம் முழு வட்டத்தில் வருகிறது. ஒருவரின் தனிப்பட்ட லெஜெண்டை பின்தொடர்வது சுயகண்டுபிடிப்பு மற்றும் நிறைவுக்கு வழிவகுக்கும் ஒரு உருமாற்ற செயல்முறை என்பதை விளக்குகிறது.